ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த கோஸ்ட் வீடியோ. நம்ம ரொம்ப நாளாக எதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோமோ இப்போ நம்ம வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாமே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நம்ம அந்த லொக்கேஷன் வந்துவிட்டோம். திரும்பி நம்ம கோஸ்ட் வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்கள் இதுக்காக இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணவே தேவையில்லை. நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம கூட வந்து பார்ட்னர் வந்து இவர் தான். இவர் வந்து ரொம்ப வருஷமாக பழக்கம் தான். ஸோ எங்ககிட்ட சில பொருள் கூட இல்லை. இப்படி இருந்தும் நாங்கள் சிலதை செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு ஏதாச்சும் எங்ககிட்ட அப்நார்மலாக நடந்துச்சுன்னா அது உங்களுக்கு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எஃபெக்ட் போட நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அதேமாரி எங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் லைக்கோ இல்லை சப்போர்ட்டோ இல்லை ஷேர் பண்ணுறோம், இதை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நீங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டிய நிறைய இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இதுக்கு மேலே தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும். என்ன வச்சுக்கிங்க, இதுக்கு மேலே நாங்கள் அடுத்தபடி நீங்கள் தான் வைக்கிற மாரி ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும். இல்லைன்னா நாங்கள் இதோட தோல்வியை தழுவுற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஆல்ரெடி நமக்கு வந்து இதுமாரி பில்டிங், நான் ஏன் சத்தம்லாம் பேசிட்டேன்னா பக்கத்தில் வந்து ஒரு பில்டிங் இருக்குது. அதனால தான் என்னால் இன்னும் சத்தமாக பேச முடியல. பட் எதுவுமே இங்கே வந்து நிறைய பாட்டெல்லாம் உடைச்சி போட்டிருக்கு. அதை நடக்க நாங்கள் நடக்கிறதா இல்லை எங்கள் கூட ஏதோ நடக்கிறதா நான் வந்து ஸ்டார்டிங்கே வெளியில் வந்து எதை கண்ணை பார்த்தேன். பட் இவர் பார்க்கல. அது என்னன்றதை நான் இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அதேமாரி எங்கள்கிட்ட டார்ச் லைட்டு இருந்துச்சு, பட் மிஸ் ஆகிடுச்சு. அதுதான் இப்போ என்ன பண்ண போகிறது இல்லை. ஆனால் லொக்கேஷன் வந்துவிட்டோம். ஆனால் எந்த இடத்துல தான் நான் மிஸ் பண்ணணும் தான் தெரியல. ஸோ பார்த்துக்கலாம். இருக்கிற வரை நாங்கள் ஒரு டார்ச் லைட் இருக்குது, அதை வச்சு நாங்கள் என்னன்றதை நாங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதேமாரி இந்த வீடியோ கண்டினியூவாக பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் மறக்காம. நம்ம சேனல் புதுசாக எல்லாம் வந்திருக்கீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்த ஒரு வீடியோஸாக வரதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல சாஃப்ட்வேர் கம்பெனின்னு ஒன்று இருந்துச்சு. அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு ஆள் ஏதோ ஒரு சூழ்நிலைனால இந்த இடத்துல இறந்துருக்காரு. இந்த இடத்துல இறந்ததுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து இந்த இடத்துக்கு வந்த சில பசங்க கஞ்சா, அதாவது ட்ரக்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணும்போது அவங்களுக்குள்ளே போதை ரொம்ப தலைக்கேறி அவங்களுக்குள்ளே வந்து சூசைட் பண்ணிட்டு இறந்ததாக சொல்கிறாங்க. அவங்ககிட்ட 2 பேர் டெட் பாடி வந்து இதுக்குள்ளேயே இருந்ததாக சொல்கிறாங்க. 2 டேஸ் கழித்து அவங்க இறந்தது கழிச்சு 2 டேஸ் கழித்து தான் அவங்க வந்து போலீஸை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு மட்டும் யாரும் கமெண்ட்டில் தயவு செய்து கேட்டுறாதீங்க. இந்த பிளேஸ் வந்து சொல்ல முடியாத இடத்துல இருக்குது. ஆனால் கொஞ்சம் அது எங்கேன்னு சொல்ல முடியல. நீங்கள் தெரிஞ்சாலும் சைலண்ட்டாக இருங்க, பிரச்சனையை தூண்டி விட்ற வேணாம். சரி, ஓகேங்களா கைஸ்? இந்த பில்டிங்கோட ஸ்டோரி அவ்வளோ பெருசெல்லாம் இல்லை. இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. இது வந்து 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. அந்த பில்டிங், அதாவது கம்பெனியில் வந்து யாரோ ஒரு விதமாக வந்து பேசி அதனால் அவங்களுக்குள்ளே இவாக் ஆகி வந்து சூசைட் பண்ணிக்கதா சொல்கிறாங்க. லவ் ஃபெயிலியராக என்ன ஃபெயிலியர்ன்றது நமக்கு சீரியஸாக தெரியல. ஆனால் லவ் ஃபெயிலியர் தான் அப்படின்னு சொல்லிட்டு மேபி சொல்கிறாங்க. என்னன்றது தெரியல. அப்படியே அது கொஞ்ச நாள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச சொல்கிறது. என்ன சொல்லிட்டுன்னா அது என்ன இஷ்யூன்றனால அவங்க கைவிட்டாங்கன்னு தெரியல. கொஞ்ச நாள் அப்படியே எங்கள் ஒத்துமொட்ட பில்டிங் அந்த கம்பெனி எல்லாமே ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டு பேரமல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய நடக்கிறதாவே சொல்லியிருக்காங்க. அது ஏன் சொல்கிறாங்க, அது உண்மையாக பொய்யான்ற கூட சீரியஸாக தெரியல. ஆனால் இவ்வளோ பெரிய கம்பெனி, அதேமாரி இதை நான் பகல் டைம் நான் உங்களுக்கு காட்டல. நான் லொக்கேஷன் வந்து நைட் டைமில் தான் பார்த்தேன். அதனால் உங்களுக்கு கிளியராக சொல்ல முடியல. பட் என்னால் கூட என்னால் கிளியராக என்னால் அவ்வளோ பெரிய பில்டிங்கு நாங்கள் 2 பேர் தான் மட்டும் வந்திருக்கோம். அதுவும் ரொம்ப ரிஸ்க்கு. இங்கே வந்து போலீஸ் இஷ்யூ நிறையவே இருக்குது. அதையும் தாண்டி தான் உங்களுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்காக நான் வந்திருக்கேன். ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் வந்திருக்கேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மூலியமாக தான் இருக்குது எல்லாமே. ஓகே கைஸ், நம்ம வந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம வளவல் பேசணும். நம்ம டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் உங்களுக்கு வீடியோ எண்டில் ஒரு நல்ல ஒரு வீடியோவை நான் கொடுக்க நான் ட்ரை பண்ண பார்க்குறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த பில்டிங் வந்து எந்த விதத்தில் எங்கே இருக்குது, எந்த மூலையில் இருக்குன்னு கொடுத்துருக்கேன். நாங்கள் மேப் போட்டு தான் பார்க்கணும் போல். அந்தமாரி தான் இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக சுற்றி காடாக இருக்குது. எப்படி போடுவதுன்னா தெரியல, வழியும் தெரியல. நான் வந்து வெளியில் மட்டும் தான் நான் லொக்கேஷன் பார்த்துட்டு உள்ள வந்து அந்தமாரி தான். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடம் என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் இருக்காதுன்னு நினைக்காதீங்க. சில டைம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஜாலியாகவும் பேசுவோம். ஏன்னா ஜாலியாக எடுத்தால் மட்டும்தான் இவ்வளோ பெரிய பில்டிங்கை எங்களால் வந்து கொஞ்சம் கிளியராகவே நாங்கள் பண்ண முடியும். நாங்கள் பயந்துட்டோன்னா, சீரியஸ்லி அவரும் பயந்துட்டானா நானும் பயந்துட்டேன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நாங்கள் கிளியராக எங்களால் கொடுக்க முடியாது. பயந்துடுச்சு தான். நாங்கள் ஒன்றும் பயந்துனா இந்த இடத்துல வந்து வேலைக்கே ஆகாது. நல்லா தெரிஞ்சு போச்சு. நாங்கள் எவ்வளோக்கு நாங்கள் ஜாலியாக இருக்க முடியுமோ நாங்கள் ஜாலியாக தான் எடுப்போம். இந்த வீடியோ பண்ணால் பார்க்குறவங்க பாருங்கள். இது வந்து ஒன்லி பயப்படுறதுக்காக எதுவுமே இல்லை. நம்ம நார்மலாக பார்க்குற ஜெனரலான கண்டென்ட் தான். நீங்கள் ஜாலியாக பாருங்கள்.
அதேமாரி சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். இதில் ஒரு சில விஷயங்கள் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன் நான். அதை வந்து ரொம்ப மைண்டு உள்ள போட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு அதனால் நீங்கள் எல்லாம் அஃபெக்ஷன் ஆக வேண்டாம். இது எங்களும் அஃபெக்ட் பண்ணாத அதுக்கான என்ன வேலையை பார்க்கணுமோ நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இவருக்கும் என்னை நம்பி தான் வந்திருக்காரு, அவருக்கும் ஒன்றாக நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்ம போய் இது என்னன்றதை பார்த்துலாம் கைஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரூட்டை காலேஜ் இடம்லாம் கண்ணு முடியாது. உங்கள் ஃபோன் என்ன சவுண்ட் வச்சா? அந்த சைடு ஏதோ டோர் எதுவும் போச்சு கொண்டதா? நீங்கள் எதுக்கும் இந்த பவர் பேங்க் வந்து எமர்ஜென்சி வச்சுக்கோங்க. கீழே கொஞ்சம் பார்த்துக்கணும் பொண்ணுதா. ஈரமாக இருக்கா? ஏதோ ஒரு சைடு டோர் பார்த்துக்கணும் தான். இப்படி தான் வந்துமா? இந்த சைடு ஒரு டோர் இருக்குது. இந்த சைடு என்னன்றதை போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஒன்றுதான் பின்னாடி கண் இருக்கட்டும். எந்த சைடு எப்படி வேணால் நம்ம வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க. ஐயோ கைஸ், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. பில்டிங் ஒன்றுதான். இதுதான் அந்த எல்ஷேப்போட பாண்டிங். ஓகே இந்த சைடு தானே சுற்றி ஒன்றுதான். டாப் எண்டில் அங்கே யாரும் நிற்கிற மாதிரி இல்லை. உங்கள் கேமரா தான். பேச கேட்குறதா? கேட்குதா? அது ஏரோஃப்ளைனு. அதுக்குள்ளே ஏதோ சவுண்டு கேட்குது. சரி வாங்க நம்ம இன்னும் பேசிகிட்டு இருந்தால் பேசி தான் இருக்கணும். சரி பார்த்து வாங்க கொண்டதான். வீடியோ வந்து நம்ம இதுமாதிரி எடுத்துகிட்டு இருந்தால் வேலையாகாது. இதுதான் அந்த டன்னல் சொன்னால் நினைக்கிறேன். ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும். கீழே ஒன்றுதான். எனக்கு தெரிஞ்சு நம்ம சேஃபேலாம் போயிட்டுருக்கோம். பொண்ணுதான் கண்ணாடியாக இருக்குது. அந்த ரூமில் நம்ம எடுக்கிறது நல்லது நினைக்கிறேன். இல்லை இதுதான் வழி. ஒன்றுதான் டைமிங் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஒரு பில்டிங் மட்டும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். வாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ்லாம் ஏறிடலாம். ஃபஸ்ட்டு ஏறிக்கலாம். பிடிக்கிறீங்களா? கீழே வந்து பாட்டு இருக்குது. மாடுலாம் உள்ள வந்து பண்ணுறா. நீங்கள் என் சைடு போய் பார்க்குறீங்களா? என்ன சொல்கிறீங்க? நம்ம ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் ஆகணும்ல. ஆமாம்மா அந்த இடம் தான். ஓகேவா? சுற்றி வர இடத்துக்கு தான். அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பில்டிங்காக இருக்குமா இன்னும்? அப்போ ஒன்றுதா. அப்போனா இதுதான் ஒரு பில்டிங்கான கவர் போல் ஃபுல்லாக கரெக்டாக. அது வந்து என்ட்ரன்ஸு. இதுதான் சரி நம்ம என்ன பண்ணலாம், அந்த சைடு எகிரி நம்ம அந்த சைடு அந்த பில்டிங்கை போகலாம். அப்போ சென்டர் பண்ணிட்டு அந்த பில்டிங் ஒன்று தான் அந்த வச்சு இங்கே முடிச்சிடலாம். பாட்டில் ஆமாம் கொண்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாடுலாம் உள்ள வச்சு நிற்கணும். என்ன நடக்குதுங்களா? டார்ச் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியுமா? லைட் ஆஃப் பண்ணிடலாமா? லைட் ஆஃப் பண்ணலாம். ஸ்டெப்ஸ் இந்த சைடு பார்த்தோம். அந்த இந்த டார்ச் எடுங்க. ஸ்டெப்ஸ் இந்த சைடு பார்த்தோம். இல்லை
உண்மைதான். ஆமாம், அந்த ஒரு பில்டிங் இருக்குல்ல, அதில் இந்த ஸ்டெப்ஸ் போகலாம். இந்த இடத்துல நீங்கள் உண்மையிலே இருக்கீங்கன்னா இந்த கேண்டீன் மூலமாக நீங்கள் வந்து தெரிவிக்கப்படுத்தலாம். கேண்டீன் மூலமாக நீங்கள் வந்து தெரிவிக்கப்படுத்தலாம். ஸோ நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்கன்னா இதை வந்து லிங்காக காட்டுங்க.